நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இந்த பரிசுத்தத்திற்கென்றுதான் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ஜனமே, ஆண்டவருடைய மகனே, ஆண்டவருடைய மகளே, நீ பரிசுத்தத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். பரிசுத்தத்தோடு தான் உன் தேவனை நீ மகிமைப்படுத்த முடியும். அந்த பரிசுத்தத்துடன் தான் நீ வாழ வேண்டும். அதற்கென்றுதான் நீங்களும் நாமும் இந்த பூமியிலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். பாவமும் அக்கிரமும் விபச்சாரமும் வேசித்தனமும் குடி வெறியும் சொல்லனா காம இச்சைகளும் நிரம்பிருக்கிற இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் அவர்கள் மத்தியில் நீங்களும் நாமும் ஏன் பிரித்தெடுக்கப்பட்டோம்? தேவன் விரும்பும் பரிசுத்தத்தை நாம் நமது வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்காகவே பிரித்தெடுக்கப்பட்டோம். எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மறந்துடாத, நீ ஏதோ ஒரு கிறிஸ்தவ பெயர்களிலே நடக்கலாம் என்பதற்காக நீ கிறிஸ்தவளாய் நீ பிரித்தெடுக்கப்படவில்லை. நாம் முழுவதும் இந்த உலகத்துக்கு செத்தவர்கள். நாம் தேவனுக்கென்று மறுபடியும் பிறந்தவர்கள். பரலோக ஜீவ புஸ்தகத்தில் பெயர்கள் எழுதப்பட்டவர்கள். தேவனுடைய சொந்த ஜனம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நல்லது. இந்த பரிசுத்தம் எப்படி ஆரம்பமாக வேண்டும்? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பரிசுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் அதை வேதத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல மாறாக பரிசுத்தத்திற்கே நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் நீ பிரித்தெடுக்கப்பட்டது எதற்காக தெரியுமா? நீ எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? நான் அசுத்தத்திற்கல்ல, நான் பாதாளத்திற்கல்ல, கெட்ட நடத்தைக்கல்ல, தாறுமாறான வழிக்கல்ல, துன்மார்க்கமான வழிக்கல்ல, துரோகமான ஒரு வழிக்கல்ல, நான் பிசாசின் மகளாய் இருப்பதற்கல்ல, நான் படுகுடியான ஒரு வழிகளுக்கல்ல, அசுத்தத்திற்கல்ல, மாறாக பரிசுத்தத்திற்கே நான் அழைக்கப்பட்டவன் என்பதை நீ தீர்மானிக்க வேண்டும். இந்த தீர்மானம் நீ படிக்கிற இடத்தில் எடுக்க வேண்டும், நீ வேலை செய்கிற இடத்தில் எடுக்க வேண்டும், நீ பழகும் இடத்தில் எடுக்க வேண்டும். என்றால் பாவம் எந்த இடத்தில் உன்னை அழைக்கலாம். ஆனால் நான் அசுத்தத்திற்கல்ல, நான் பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவன், நான் பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவன். இந்த உணர்வு உங்களுக்கு எந்த நிமிஷமும் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பரிசுத்த அலங்காரங்களை கொண்டு வருவார். நான் அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கே என்று தீர்மானித்த ஒரு வாலிபனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த வேத புத்தகத்தில் அடையாளம் காட்டுகிறார். யார் அந்த வாலிபன்? அவன்தான் யோசேப்பு. 17 வயது நிரம்பிய யோசேப்பு தன் நாட்டிலிருந்து தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவன். தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலிருந்து யோசேப்பு பிரித்தெடுக்கப்பட்டவன். தன்னுடைய அண்ணன் தம்பி இடத்திலிருந்து யோசேப்பு பிரித்தெடுக்கப்பட்டவன். பார்த்தீர்களா? தேவன் எல்லோரையும் பிரித்து எடுக்கிறார். இதோ யோசேப்பு எகிப்தில ஒரு அதிகாரியின் வீட்டிலே, போத்திபார் என்னும் அதிகாரியின் வீட்டிலே ஒரு அடிமை வேலைக்காரனாக யோசேப்பு இருந்தான். அவன் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். தேவனுடைய திட்டத்திற்கென்று அவன் அழைக்கப்பட்டவன். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், நீங்கள் இந்த உலகத்தில் ஆரம்பம் முதல் பெரிய தலைவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பெரிய பதவியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பெரிய ஆட்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சாதாரண ஒரு இடத்துல கூலி வேலை செய்கிறவனாக அல்லது ஒரு வேலையை பயிற்றுவிக்கிறவனாக, கற்றுக்கொள்கிறவனாக, ஒரு சாதாரண தினக்கூலியாக கூட நீ இருக்கலாம். ஆனால் நீ தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவன்.
நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். படிக்கிற வயதில் நீ இருக்கலாம், ஆனால் நீ தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். அதை உன் உள்ளத்தில் நீ வைக்க வேண்டும். இது யோசேப்பு ஒரு வேலைக்காரனாக இருந்தான், ஆனால் அவன் தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவன். அவனுக்கென்று தேவன் எகிப்திலே ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். பிசாசு யோசேப்பை சந்தித்தான். உங்களையும் கூட பிசாசு வேலை செய்யற இடம், போகிற இடம், வருகிற இடம், படிக்கிற இடம், பழகிற இடம், எந்த இடத்திலும் பிசாசு உங்களையும் சந்திப்பான். யோசேப்பை பிசாசு எப்படி சந்தித்தான்? ஒரு பெண்ணின் வழியாக. உங்களை கூட பிசாசு ஒரு பெண்ணை பயன்படுத்தி சந்திப்பான், ஒரு ஆணை பயன்படுத்தி உங்களை சந்திப்பான். எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் பிசாசு அதை உங்களுடைய வாழ்க்கையை சூறையாடுவதற்கு சந்திக்க அவன் பயன்படுத்த முடியும். இதோ யோசேப்பு வேலை செய்கிற இடத்துல அவனுடைய எஜமானி வழியாக பிசாசு யோசேப்பை சந்தித்தான். பாவம் செய்யும்படி அந்த எஜமானி யோசேப்பை தூண்டினாள், யோசேப்பை கட்டாயப்படுத்தினாள், வற்புறுத்தினாள். இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட அந்த வாலிபன் பாவம் செய்யும்படி தன் எஜமானியே தன்னை அழைக்கிறாள். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தின் கடைசி பகுதி, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு ஈடுபட்டு என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? கவனித்து பார்த்தீர்களா? வேலைக்காரன் சொல்றான் எஜமானியை பார்த்து, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு ஈடுபட்டு, அக்கிரமங்களுக்கு ஈடுபட்டு என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? ஏன் இந்த சத்தியத்தை யோசேப்பு சொன்னான் என்றால், யோசேப்பு தேவனுக்கென்று தான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் வேலைக்காரனா இருந்தாலும் தன்னை அழைத்த தேவன் பரிசுத்தர், நானும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்பதில் அவன் வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை பாவம் அழைக்கிறது, நீ இப்படி மறுப்பு தெரிவிக்க நீ தயாரா இருக்கிறாயா? ஒரு பெண்ணின் வழியாக பாவம் உன்னை அழைக்கிறது, அதனால உன் படிப்பு கெட்டு போகிறது, உன் எதிர்காலம் கெட்டு போகிறது. ஒரு ஆணின் வழியாக உன்னை பாவம் அழைக்கிறது, உன்னுடைய குடும்ப சூழ்நிலையே மாறிவிடுகிறது. உன் தாய் தகப்பனை எதிர்த்து நிற்கிறாய். நீ எங்கே போகிறாய், எங்கே வருகிறாய், யாரோடு பேசுகிறாய் என்று நீ பல குழப்பத்துக்குள் உள்ளாகிறாய். நீ பொய் சொல்லுகிறாய், நீ யார் யார் மேல கதை கட்டி பேசுகிறாய், திடீரென்று எதிர்த்து நிற்கிறாய் உன் அம்மா அப்பாவை, உன் மனைவியை நீ ஏமாற்றுகிறாய், உன் புருஷனை நீ அவமதிக்கிறாய். ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு வஞ்சனை உன்னுடைய இருதயத்துக்குள்ள நுழைகிறதுனால. யோசேப்பு அந்த குழப்பங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. பாவத்தை, பிசாசை யோசேப்பு எதிர்த்தான். என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? பாத்தீங்களா? அவன் எதிர்ப்பு தெரிவித்தான். அதோடு மாத்திரமல்ல, அந்த பாவம், அந்த இச்சை, அந்த கெட்ட நடத்தை மீண்டும் ஒரு முறை அவனை கட்டாயப்படுத்த அது முயற்சி செய்தது. ஆம், உன்னை திரும்பவும் ஒரு முறை பிசாசு, இச்சை உன்னை தொடரலாம், உன்னை திரும்பவும் தொடரலாம். யாரோ ஒரு ஆண் உனக்கு திரும்பவும் செல்போனில் பேச நினைக்கலாம், யாரோ ஒரு பெண் திரும்ப உன்னிடத்துல செல்போனில் பேச நினைக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில குறுக்கிட நினைக்கலாம், உன்னோடு ஏதோ ஒரு விதத்துல அவர்கள் ஈடுபட நினைக்கலாம். நீ என்ன செய்ய போகிறாய்? பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ன செய்தான்? ஆதியாக 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, முதலாவது யோசேப்பு மறுப்பு தெரிவித்தான். இரண்டாவது யோசேப்பு என்ன செய்தான் தெரியுமா? அந்த இடத்தை விட்டு யோசேப்பு ஓடிவிட்டான். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! பார்த்தீர்களா? அதே தெருவில் யோசேப்பு சுற்றி கொண்டிருக்கவில்லை. அதே ஆணோடு, அதே பெண்ணோடு பல மணி நேரம் செல்போனில் யோசேப்பு மணிக்கணக்கா பேசிக் கொண்டிருக்கவில்லை. அதே வீடுகளில் உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருக்கவில்லை. அதே வீதியில சுற்றி கொண்டிருக்கவில்லை. அதே ஆட்களை வருவார்களா போவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கவில்லை. நீ பரிசுத்தத்தை விரும்பலாம், ஆனால் அந்த பரிசுத்தத்தை தேவன் உனக்கு தர வேண்டும் என்றால் அதுக்கு நீ செய்த முடிவு என்ன? நீ எடுத்த தீர்மானம் என்ன?
அன்பான வாலிப சகோதரனே, சகோதரியே, இரட்டை வாழ்க்கையிலே நீ ஆண்டவருடைய மகனாய் மகளாய் வாழலாம் என்று நினைக்கிறாயா? இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே அல்லது நான் ஒரு பெரிய ஊழியக்காரையாய் வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? நீ இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாயோ? அல்லது நீ இரட்டை வாழ்க்கையில் இருந்து கொண்டே நான் ஒரு மேலான வாழ்க்கை அடையணும் என்று நீ நினைக்கிறாயோ? அது உன்னால முடியாது. அது உன்னால முடியாது. உன்னுடைய தீர்மானங்கள் எல்லாம் கற்பனை கனவுகளாய் போகும். உன் எண்ணங்கள் எல்லாம் தவிடு பொடி போல உடைந்து போகும். உன்னையே நீ மல்லாந்து படுத்துக் கொண்டு காரி உமிழ்ந்தவளாய் நீ ஒரு நாள் மாறி போவாய். இந்த சமுதாயத்தில் இரட்டை வாழ்க்கை, இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன் என்று தேவன் சொன்னார். யோசேப்பு முதலாவது எதிர்ப்பு தெரிவித்தான் பாவத்திற்கு. இரண்டாவது என்ன செய்தான்? அந்த இடத்தை விட்டே ஓடிவிட்டான். காரணம் என்ன? நான் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கென்றே நான் அழைக்கப்பட்டவன் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். நடந்தது என்ன? தேவனுக்கென்று வைராக்கியமாய் நடந்து கொண்ட அந்த வேலைக்காரன் யோசேப்பை கர்த்தர் தன் கையில எடுத்தார். அவனை எந்த நாட்டிலே வேலைக்காரனா இருந்தானோ அதே நாட்டிலே பிரதம மந்திரி சிங்காசனத்திலே கர்த்தர் யோசேப்பை உட்கார வைத்தார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! இதுதான் பரிசுத்தத்திற்கு கிடைத்த மகிமையான ஒரு பரிசு. என் அருமையான சகோதரனே, சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் போதனை என்பது உங்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு நாடக மேடை அல்ல. இயேசு கிறிஸ்துவின் போதனை என்பது உன்னுடைய நேரத்தை நீ செலவிடுவதற்காக அது உனக்கு போதிக்கப்படுகிற ஒரு போதனை அல்ல. இயேசு கிறிஸ்துவின் போதனை என்பது ஏதோ போதிக்கிறவர்களுடைய மேன்மைகளை நீங்கள் எல்லோரும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக போதிக்கப்படுகிற ஒன்றுமல்ல. நீங்கள் தேவனுக்கென்று நீங்கள் மனம் திரும்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அழிந்து போகும் உலகத்திற்காக அல்ல, நித்திய வாழ்வுக்கென்று நீ சொந்த மகனாய் மகளாய் வாழ்வதற்காக நீ பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை. இந்த உலகத்தில் நீ உயர்த்தப்படுவாய். நீ எந்த தெருவிலே தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்பாயோ, எந்த கல்லூரியில, எந்த வீட்டில, எந்த இடத்துல நீ தேவனுக்கென்று நிற்பாயோ அங்கே உன்னை கர்த்தர் கனம் பண்ணுவார். யோசேப்பை கனம் பண்ணினார். பார்த்தீங்களா? அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, நான் அசுத்தத்திற்கு அல்ல, நான் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவன் என்பதை யோசேப்பு உணர்ந்தான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அன்பான விசுவாசியே, உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. நீ பரிசுத்தமா இருக்க வேண்டிய இடம் ஆராதனை செய்கிற ஆலயம் என்று நினைத்திடாத. நீ பரிசுத்தமா இருக்க வேண்டிய இடம் நற்செய்தி கூட்டம் நடக்கிற மைதானங்கள் என்று மாத்திரம் நினைச்சிடாத. இந்த 2 இடத்துல மாத்திரம் தான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும் என்று கற்பனை பண்ணிடாத. யோசேப்பு பரிசுத்தத்தில் வைராக்கியமாக நின்ற இடம் எது? அவன் வேலை செய்கிற இடம். இதைதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். எங்கே திரும்பினாலும் இச்சைகள், எங்கே திரும்பினாலும் காமம், எங்கே திரும்பினாலும் பொய், எங்கே திரும்பினாலும் விபச்சாரம், எங்கே திரும்பினாலும் அக்கிரமம் தான் இந்த பூமியின் உச்ச நிலையில இப்பொழுது இருக்கிறது. இதன் மத்தியில பரலோகத்தின் பூமி உண்டாக்கிய உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற மகனே, மகளே, உனக்கு என்ன வேலை? இதன் மத்தியிலே நீ ஒரு பரிசுத்த விளக்காக நீ வாழ்ந்து காட்டணும். அதான் வேலை. ஆகதான் பைபிள் சொல்லுகிறது, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், எல்லா இடத்திலும், படிக்கிற இடத்துல, வீட்டில, குடும்பத்துல, வெளியில, பழகிற இடத்துல, ஒருத்தரோட பேசும்போது கூட நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். கண்ட விதமா பேசிடாத. கடைசியில் அந்த பேச்சை வைத்தே வாழ்க்கைக்கு வலை போட்டு விடுவார்கள் மற்றவர்கள். பரிசுத்தவன் பேச்சில் இருக்கணும்,
பரிசுத்தம் உன் சிந்தனையில் வரட்டும், பரிசுத்தம் உன் நடத்தையில் வரட்டும், பரிசுத்தம் வார்த்தையில் வரட்டும், பரிசுத்தம் பார்வையில் வரட்டும், பரிசுத்தம் உன் உள்ளத்தில் வரட்டும், பரிசுத்தம் உன்னுடைய வாழ்க்கையாக மாறிப்போம். அநேக தவறாக நினைத்து விடக்கூடாது. எங்கே நாம் முழுவதும் பரிசுத்தமா இருக்க வேண்டும், பரலோகத்தில் தான் என்று அநேக நினைக்க கூடாது. என்றால் இந்த உலகத்துல நீ பரிசுத்தமா இல்லாம போனா நீ பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டிய இடம் எது? பாவம் நிறைந்த சமுதாயத்தின் மத்தியில தான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வசனம் என்னும் ஒளியை பற்றி கொண்டு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில குற்றமற்றவனாக நான் திகழ்வேன் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார். பொய்யுள்ள இடத்துல நீ உண்மை பேசுவாய், தாறுமாற இடத்துல நீ நேர்மையா இருப்பாய், கெட்ட சிந்தை உள்ள இடத்துல நீ பரிசுத்த சிந்தை உள்ளவளாய் நீ வாழ்வாய். துரோகமும் துன்மார்க்கும் நிறைந்த சமுதாயத்தின் மத்தியில நீ தேவனுடைய மகனாய் மகளாய் நீ இருப்பாய். கர்த்தர் பரிசுத்தத்தை மிகவும் விரும்புகிறார். ஏன்? தேவனுடைய குணம் பரிசுத்தம், கடவுளுடைய பண்பு பரிசுத்தம், கடவுளுடைய அலங்காரம் பரிசுத்தம், கடவுளுடைய பெயரே பரிசுத்தம். எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் காரியம் என்ன? 2 மேன்மையான காரியங்களை பரிசுத்தம் மனித வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறது. 1, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதே இல்லை. ஹல்லேலூயா. காடுகளிலே போய் ஒருவன் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், மலை குகைகளிலே போய் ஒருத்தர் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஜனங்களோடவே நான் பழக மாட்டேன், தனிமையான இடத்துல போய் நான் அப்படியே தியானம் இருப்பேன் என்று கூட உங்களில பல பேர் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு எங்கேயே போய் ஜெபம் என்ற பெயரில் உட்கார்ந்து இருக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், உன்னுடைய இருதயத்தில் அசுத்தம் இருக்க மட்டும் நீ எப்பெல்லாம் கண்ணை மூடுறி அப்பெல்லாம் உன் இருதயத்தில் இருக்கிற அசுத்தம் தான் மூடி இருக்கிற கண்ணுக்குள்ள சினிமா போல ஓடிக்கொண்டிருக்கும். மறந்துடாதீங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதே இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் பரிசுத்தர். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். ஹல்லேலூயா. ஆமென்பானவர்களே, இருதயத்தில் யாருடைய இருதயத்தில் சுத்தம் உருவாகிறதோ அவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். ஆம், பரிசுத்தம் முதலாவதாக தேவனுடைய தரிசனத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை படித்து பாருங்கள். சீனாய் மலையை சுற்றிலும் இஸ்ராயல் மக்கள் கூடியிருந்த சமயம் கர்த்தர் மோசேக்கு சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, 3ஆம் நாளிலே எல்லா ஜனங்கள் கண்கள் தெரிய அவர்கள் மத்தியிலே நான் பிரசன்னமாவேன். கர்த்தர் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவேதான் வேதம் என்ன போதிக்கிறது? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தின் கடைசி 11வது வசனத்தின் பகுதியில், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். உன் நண்பர்கள் கெட்டு போனார்கள் என்று நீ பாதமாறிடாத, உன் தோழிகள் தவறாய் போனார்கள் என்று நீ பாதமாறிடாத, கெட்ட சிந்தைக்கு இடம் கொடுத்துறாத, சினிமா மோகத்துக்கு இடம் கொடுத்துறாத, டிவியில வரக்கூடிய பலவிதமான அசுத்தங்களுக்கு இடம் கொடுத்துறாத, இன்டர்நெட்ல நீ பல அசுத்தங்களுக்கு இடம் கொடுத்துறாத. அது உன்னை கேடான இடத்துல கொண்டு போய் விட்டுவிடும். சாக்கடையில் உன்னை கொண்டு போய் அதை விட்டுவிடும். உன்னுடைய எதிர்காலத்தை அதை கெடுத்துடும். வேதம் உனக்கு சொல்லும் அறிவுரை என்ன? சகோதரனே சகோதரி, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன்? நீ பரிசுத்தமடைய 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 உலக முடி மட்டும் உங்களோடு கூட இருப்பேன் என்றார் இயேசு. அந்த தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய ரூபத்தில் உங்களுக்கு வெளிப்படுவார். பரிசுத்தம் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். 2ஆவதாக யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, 3ஆம் நாளிலே நான் இவர்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வேன். ஹல்லேலூயா. கவனிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் சுகம் பெறணுமா? பரிசுத்தமாகுங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்த அடையுங்க. உங்களை கர்த்தர் பூரணமாய் சுகமாக்கிடுவார். என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, ஏதோ கிறிஸ்தவ மேகசின்ல பேர் எழுதிடுவேன், என் சாட்சி எழுதிடுவேன், என்ன சுகமாக்கிட்ட ஆண்டவர் என்று கற்பனையில உலாவின் இருக்காத.
இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஏதோ ஒரு மாயையில உலாவி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அரசியல் மாயை போல. கர்த்தாவே, எனக்கு நீ இதை கொடுத்தால் உனக்கு நான் இதை கொடுத்திருவேன், அல்லது கர்த்தருக்கு நான் இவ்வளவு கொடுத்து விட்டேன் என்றால் கர்த்தர் எனக்கு இவ்வளவு கொடுத்திருப்பார். இதெல்லாம் அரசியல் தந்திர மாயைகள், வேதம் போதித்த சத்தியங்கள் அல்ல. என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, நீ ஏதோ உன்னுடைய ஊழியத்தில் ஏதோ ஒரு அடையாளம் நடக்கிறது என்பதனால உன்னையே நீ தலை கவிழ்த்திட வேணாம். பரலோகத்துல உன்னை என்னை கொண்டு போய் சேர்க்க போவது எது என்று புரியுதா? அடையாளங்கள் அல்ல, பரிசுத்தம் தான். கர்த்தரை மகிமைப்படுத்து. பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்த அலங்காரம், பரிசுத்த இருதயம், பரிசுத்த சிந்தை, பரிசுத்த சிந்தை. அன்பானவர்களே, அந்த பரிசுத்த சிந்தை தான் உங்களுக்கு நமக்கு வரணும். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, நீதான் எல்லாவற்றுக்கும் காரணம். அன்றைக்கு ஒரு பரிசுத்தவான் முழங்கினான், அவர் வளரணும், நான் தேயணும். பாத்தியா, இதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளவன் தான் இதை சொல்லுவான், செய்வான். இயேசு வளரணும், நாங்கெல்லாம் தேஞ்சி போனோம். நான் மறையணும், இயேசு வெளிப்படணும் உலகத்துக்கு. ஹல்லேலூயா. என் அருமையான ஜனமே, பரிசுத்த ஒன்றுதான் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். யோசித்து பாருங்க, எத்தனை ஜப கூட்டம், எத்தனை உபவாச கூட்டம், எத்தனை கிராவெளிப்பு கூட்டம், எத்தனை கண் விழிப்பு கூட்டம், எத்தனை நற்செய்தி கூட்டம், எவ்வளவு கூட்டங்களில் நீங்கள் பங்கேற்றிருக்கலாம், எத்தனை கூட்டங்களில் நீங்கள் கலந்திருக்கலாம், எத்தனை கூட்டங்களில் நீங்கள் ஜெபித்திருக்கலாம். கொஞ்சம் மனசாட்சி தொட்டு யோசித்து சொல்லுவீங்களா? இத்தனை கூட்டங்களில் எல்லாம் ஒரு முறையாகலும் என் கர்த்தாவே, நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல நானும் பரிசுத்தம் அடையணும், எனக்கு பரிசுத்தம் வேணும், எனக்கு பரிசுத்த வேண்டும், என் இன்னத்துக்கு பரிசுத்த வேண்டும், என் பார்வைக்கு பரிசுத்த வேண்டும், என் உள்ளத்துக்கு பரிசுத்த வேண்டும், என் வாழ்க்கைக்கு பரிசுத்த வேண்டும், எனக்கு பரிசுத்த வேண்டும். எத்தனை பேர் ஜெபித்திருப்போம், கதறி இருப்போம். யோசித்து பாருங்க. பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பது எது? உலக மேன்மைகள் அல்ல, உலக பட்டங்கள் அல்ல, உலக மேலான காரியங்கள் அல்ல, அடையாளங்கள் அல்ல, அற்புதங்கள் அல்ல, பரிசுத்தம் தான். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. நீ பரிசுத்தமாக இருக்க ஆரம்பித்தாலே போதும், உனக்கு அற்புதங்கள் வர ஆரம்பிச்சிடும். கர்த்தராகிய இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இதுதான் பரிசுத்தம். பாவத்தை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, பொய்யை விட்டு, கெட்ட நடத்தை விட்டு, தாறுமாறுகள் விட்டு, பகை, விரோதம், குரோதம், சுயநாள் எல்லாத்தையும் விட்டு ஒழிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தின் மகனா மகளா நாம மாறணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்ப என்ன நடக்கும்? மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வேண்டுமானால் உங்களுக்கு கூடைகளை கொடுக்கப்படும். எப்படி வேணும் உங்களுக்கு? கூடவே வேணுமா, கூடையில வேணுமா? ரெண்டு விதமா வேண்டும் என்று சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய தேவன் பெரியவர். ஆண்டவரே, எனக்கு கூடவும் கொடுங்க, அப்பப்ப கொஞ்சம் கூடையிலும் கொடுங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீ எப்படி கேட்டாலும் அப்படி கொடுக்க உன் தகப்பன் வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு பிரியமான பலி, அவருக்கு பிரியமான காணிக்கை, அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை. சகோதரி, சகோதரனே, நம்முடைய தொண்டையில எழுப்புகிற அதிக சத்தம் அல்ல, தேவனுக்கு பிரியமானது, அவருக்கு பிரியமானது சத்தியம். பரிசுத்தம் உன் பேச்சில் இருக்கணும், பரிசுத்தம் உன் சிந்தனையில் வரட்டும், பரிசுத்தம் உன் நடத்தையில் வரட்டும், பரிசுத்தம் உன் வார்த்தையில் வரட்டும், பரிசுத்தம் உன் பார்வையில் வரட்டும், பரிசுத்தம் உன் உள்ளத்தில் வரட்டும், பரிசுத்தம் உன்னுடைய வாழ்க்கையாக மாறிப்போம். கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம்.